சமர்த்தக்காய பச்சடி. இது வந்து புளிச்சக்காயின்னு சொல்லுவோம், விளம்பின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். இந்த துவையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா இதில் இருந்த புளிப்பு சுவை வந்து நம்ம நெல்லிக்காயை விட கூடுதல் புளிப்பாக இருக்கும். இது கிடைக்கிறப்ப இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 10 காய் இருக்கும், அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே வந்து சிவப்பு மிளகாய், ஒரு வெடிக்கை காய் வந்து 7 எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்த அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக புளியை நனைய வச்சுருக்கேன். அது புளிப்பாக இருந்தால் கூட மேல் புளி வச்சா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அது வந்து சமன்படுத்தும், அது எல்லா சுவையும் பேலன்ஸ் பண்ணும். இதில் பேன்லேயே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். நல்லா எண்ணெய் சூடான பிறகு போடுங்க. இப்போ இதை வந்து நல்லா வறுக்கணும். இந்த தமர்த்தக்காயை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் சாதம் பண்ணுவோம், இந்த மாதிரி துவையல் பண்ணுவோம். அதோட இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கிறதே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு, தனியாக தட்டில் எடுத்துருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரணும். இப்போது இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதே பேனில் இந்த தமர்த்தக்காயை சேர்த்துக்கலாம். இது நிறைய பேர் வீடுங்கள்லேயே ரொம்ப ஈஸியாக முளைக்கக்கூடிய ஒன்று. மெட்ராஸில் ஒரு சில இடங்களில் வந்து இது வந்து விற்பனைக்கும் கிடைக்கிது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு சீசன் மாதிரி கிடைக்குங்க. எப்பயாவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை வதக்க வந்து அந்த மாய்ஸ்சர் எவாப்ரேட் ஆகணும். இதே நீங்கள் நெல்லிக்காய் யூஸ் பண்ணி போகிறதா இருந்தால் நெல்லிக்காயை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு நாள் பூரா குலுக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து இதே மாதிரி துவையல் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தான் அதுவும் வதக்கணும், அதுக்கும் மேல் புளி வைக்கணும். பெரிய நெல்லிக்காய் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு நல்லா வந்து இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் நான் வறுத்து வச்ச பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து மிக்சி ஜாரை வந்து விட்டு இயக்கிட்டு கோர்ஸாக பவுடர் பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு ஒரு வேளை காரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பொடியை எடுத்து வச்சுருங்க, நம்ம வேணுனா கூட அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த புளியை நனைய வச்ச புளியையும் இதிலேயே சேர்த்துலாம். இது நம்ம இடித்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஆட்டுக்கல் இருந்தால். இப்போ நம்ம மிக்சி இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி இதை இதில் போட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம மிக்சி ஜாரை இயக்கிறப்போ விட்டு இயக்கணும். விப்பர் மோடில் வச்சுட்டு ரன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு தடவை திருப்பினாலது எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். இந்த மாதிரி நல்லா திக்காக கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். தண்ணி சேர்க்காதீங்க. கடைசியாக மிக்சி கழுவின தண்ணியை வந்து கிண்ணத்தில் சேர்த்த பிறகும் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. கழுவிட்டு அதில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் தாளித்து கொட்டிட்டேன். சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்